அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசுவின் இனிய திருப்பெயரில் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன். இயேசுவின் ஆளுமை என்னும் தொடரில் இன்று இயேசுவுடைய போதனை இறை ஆட்சியை மையப்படுத்திய போதனையாக இருந்தது என்பதை பகிர்ந்து கொள்வதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். இயேசுவுடைய போதனை இறை ஆட்சியை மையப்படுத்தியதாக, இறை ஆட்சியின் மதிப்பீடுகளை கொண்டதாக இருந்தது. மத்தேயு நற்செய்தி 11ஆம் அதிகாரம் 2 முதல் 6 முடிய உள்ள இறை வாக்குகளில் நாம் வாசிக்கின்றோம். யோவானுடைய சீடர்கள் கேட்குறாங்க, வர இருப்போர் நீர்தாமா, நீர்தான் மெசியாவா? அப்போ அதற்கு இயேசு என்ன பதில் சொல்கிறார்? 4வது இறைமொழி 11:4, நீங்கள் கேட்பவற்றையும் காண்பவற்றையும் யோவானிடம் போய் அறிவியுங்கள். பார்வையற்றோர் பார்வை பெறுகின்றார்கள், கால் ஊனமுற்றோர் நடக்கின்றார்கள், தொழுநோயாளர்கள் நலமடைகின்றனர், காது கேளாதோர் கேட்கின்றனர், இறந்தோர் உயிர் பெற்று எழுகின்றனர், ஏழையருக்கு நற்செய்தி அறிவிக்கப்படுகின்றது. இறையாட்சி, இறையாட்சியை மையமாக கொண்ட போதனையாக இயேசுடைய போதனை இருந்தது. இயேசுடைய செயல்பாடுகள் இருந்தன. இன்றைக்கு பாருங்கள், இறையாட்சியை மையப்படுத்திய நற்செய்திக்கு பதிலாக செல்வத்தை மையப்படுத்திய நற்செய்தி அறிவிக்கப்படுகிறது. பலருக்கும் இது தெரிவதில்லை. அதற்கு ஆங்கிலத்தில் ஒரு சொல்லை பயன்படுத்துகிறார்கள், ப்ராஸ்பெரிட்டி காஸ்பல். செல்வத்தை மையப்படுத்திய நற்செய்தி. நீங்கள் இயேசுவை பின்பற்றுங்க, செல்வந்தல்லா வந்து விடுவீர்கள், நீங்கள் கோடீஸ்வரா வந்துடுவீங்க, நீங்கள் வறுமைப்படுறீங்களா, இயேசுவை போற்றுங்க, நீங்கள் பணக்காரர்கள் ஆயிடுவீங்க என்றெல்லாம் போதிக்கப்படுகின்றன. இயேசுடைய பெயராலே போதனைகள் நடைபெறுகின்றன. அதைத்தான் செல்வத்தின் நற்செய்தி, ப்ராஸ்பெரிட்டி காஸ்பல் என்று நாம் அழைக்கிறோம். இயேசு அத்தகைய நற்செய்தியை போதிக்கவில்லை. அவர் இறையாட்சியை, ஏழைகளுக்கு நற்செய்தி அறிவிக்கப்படுகிறது, இறையாட்சியை போதித்தார். யோவான் நற்செய்தி 3:31 நாம் வாசிக்கின்றோம், மேலிருந்து வருபவர் அனைவரையும் விட மேலானவர், மண்ணுலகிலிருந்து உண்டானவர், மண்ணுலகை சார்ந்தவர். மண்ணுலக சார்ந்தவை பற்றி அவர் பேசுகிறார். விண்ணுலகிலிருந்து வருபவர் அனைவருக்கும் மேலானவர். எனவே இயேசு விண்ணுலகை சார்ந்தவை பற்றி பேசினார், விண்ணுலக மதிப்பீடுகளை பற்றி பேசினார். மண்ணுலக மதிப்பீடுகளை பற்றி அவர் பேசவில்லை. செல்வத்தை பற்றி பேசவில்லை, பதவியை பற்றி பேசவில்லை. இதெல்லாம் தேவையில்லை என்று இயேசு கூறினார். ஆனால் இயேசுடைய போதனையே சிலர் திரித்து மாற்றி செல்வத்தின் நற்செய்தியை அறிவிக்கிறார்கள், பதவியின் நற்செய்தியை அறிவிக்கிறார்கள். இயேசுடைய போதனை இறையாட்சியை மையப்படுத்தியதாக இருந்தது. காரணம், இயேசு விண்ணிலிருந்து வந்தவர், விண்ணை பற்றியே பேசினார். மண்ணுலகை சார்ந்தவர்கள் மண்ணுலகு பற்றி பேசுகிறார்கள். நல்ல ஆளுமைகள் இறையாட்சியின் மதிப்பீடுகளை கொண்டிருக்கிறார்கள். இயேசு இறையாட்சியின் மதிப்பீடுகளை தன்னுடைய வாழ்வில் வாழ்ந்து காட்டினார். உங்களுக்கு அமைதி உரித்தாகுக.